ஓம் நம சிவாய. வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குபேர பஞ்சமி வழிபாட்டை தாங்க பார்க்க போகிறோம். பணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக போயிடுச்சு. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது பணம் மட்டும்தாங்க. கடன் பிரச்சனையை நகையை அடமானம் வச்சு திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறது, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருக்கிறது, வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு பணம் வர இல்லாமல் இருக்கிறது, பணத்தால் சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு நிற்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு இன்றைய தினத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரிய கிழமை. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை தோறும் நம்ம மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதே போல் வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவானுக்குரிய கிழமை. செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானை நம்ம மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரை பார்த்திங்கன்னா குபேர காலமாக இருக்குது. இந்த காலத்தில் நம்ம குபேரரை நினைச்சு குபேர பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் குபேர சம்மத்து கிடைக்கும். இந்த நாளில் தான் இன்றைக்கி பஞ்சமி வருது. வராகி அம்மனுக்கு உகந்த திதி பஞ்சமி திதி. குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இது குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது. குபேர பஞ்சமி இந்த நாளில் மாலை 5 மணிக்கு மேலே குரு பகவானின் அம்சம் பொருந்திய விரலி மஞ்சளை எடுத்துக்கணும். வராகி அம்மனை வழிபடும் போது இவங்க 3 பேரோட அருளுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். 2 விரலி மஞ்சளை எடுத்து நம்முடைய வலது கையில் வச்சுக்கோங்க. வராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இல்லை மூல மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 51 முறையாவது நம்ம சொல்லணும். வராகி அம்மனின் மந்திரம் தெரியாதவங்க ஓம் வராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடலாம். ஓம் வராகி அம்மனே போற்றின்னு 51 முறை இந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு வராகி அம்மனின் மந்திரத்தை கையில் விரலி மஞ்சளை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இந்த விரலி மஞ்சளை வெள்ளை துணி இல்லைன்னா மஞ்சள் துணி இல்லை பச்சை துணி, இந்த 3 நிறங்களில் ஏதாவது ஒரு துணியில் வச்சு மூட்டையாக கட்டி பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. 3 மாதம் அதை அப்படியே விட்டுருங்க. 3 மாதம் கழித்து அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக பண ரீதியாக நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும். ஏன்னா விரலி மஞ்சள் குரு பகவானுக்குரியது. இந்த நாள் குரு பகவான், குபேர பகவான், வராகி அம்மா 3 பேரோட அருளுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நிச்சயமாக பண ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த பரிகாரத்திலேருந்து நமக்கு கிடைக்கும். எளிமையான இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிறதுனால வராகி அம்மன், குரு பகவான், குபேர பகவான் இவங்க 3 பேரோட அருளை நம்ம பரிபூரணமாக பெற்று செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். நிச்சயமாக இந்த குபேர பஞ்சமி நாளில் தவற விடாதீங்க, கட்டாயம் செய்யுங்க. நிச்சயமாக இவங்க 3 பேரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.